இந்த அக்கா பண்ண மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நல்லபடியாக ஒரு நல்ல ஹேர் கட்டை பண்ணுவோம். இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும்? இப்படி போய் எந்த ஒரு பார்லருக்கு கேட்டாலும் நாம் ஃபஸ்ட்டு காமிக்கிறது லேயர்ஸ் கட்டை தான். ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம், அதுவும் வீட்டில் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல எனக்கு ரொம்ப கேர்லி ஹேர் இருந்தனால நான் ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வச்சு கொஞ்சம் செமி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்னோடய ஹேர் நான் கட் பண்ணும்போது லெவலாக இருக்கும்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கட் பண்ணுற ஹேர் கீழே எங்கேயாவது விழாமல் அது ஸ்ட்ரெயிட் டஸ்ட்பினுக்கு போகட்டும். அண்ட் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் 2 எடுத்துக்கோங்க. இல்லையா உங்ககிட்ட 4, 5, 6 எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட 2 தான் இருந்தது. அடுத்தது ட்ரிம்மர் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் எல்லாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நல்லா ஈக்குவலாக கட் பண்ண முடியும்னு தான். அடுத்தது ஒரு டேங்கிள் ஃப்ரீ சீப்பு, இல்லை இன்னொன்று ரொம்ப தின்னாக கேப் இருக்கிற ஒரு சீப்பு. முதல்ல உங்கள் ஹேர் எல்லாமே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போனி போடுங்க. எப்படி நம்ம பின்னாடி ஒரு போனி போடுறோமோ அப்படியே ஃப்ரண்ட் போனி போடுங்க. நல்லா க்ளீனாக சீவிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கட் பண்ணும்போது கீழே அந்த லெவல் வரும். இந்த ஆங்கிள் என்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க இப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சரி, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட உடனே ஃபுல்லாக ஈவனாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இன்னொரு ரப்பர் பேண்ட் எண்டில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு நடுவில் ஒரு ரப்பர் பேண்ட் நீங்கள் போடலாம். எவ்வளோ கட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அடுத்த லேயரில் அதோட அளவு தான் கட் பண்ணணும். ஸோ நான் ஒரு லெவலில் கட் பண்ணிட்டேன். இப்போ ரப்பர் பேண்ட் எடுத்து நாம் அடுத்த லெவலுக்கு போகலாம், அதாவது அடுத்த லேயருக்கு. இப்போ நான் பண்ணுறது ஒரு சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது ரொம்ப மொக்கையாக இருக்காது. என்னதான் நாமளும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் எத்தனை வாட்டி அந்த முடி இப்படி போடும்போது ஒரு ஹீரோயின் ஃபீல் வரதான் செய்யும். செகண்ட் லேயருக்கு போவோம். நான் என்ன பண்ண வந்தேன்னு சொல்லி நானே 2 நிமிஷம் மறந்துட்டேன். ஸோ செகண்ட் லேயர் அங்கேருந்து உங்கள் காதுக்கு கொஞ்சம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்ட் லேயரும் சேம் ப்ரொசீஜர். ஃப்ரண்ட் போனி 2 பேண்ட் போடுங்க. போட்ட உடனே போன வாட்டி எவ்வளவு கட் பண்ணீங்களோ அவ்வளவே கட் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்று தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன இன்ச்சஸாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அவ்வளோ முடி போகும்போது ரொம்ப ஃபீல் ஆகாமல் இருக்கலாம். எப்படி ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது தேர்ட் லேயர் போக போகிறோம். தேர்ட் லேயர் நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட 2 ஐப்ரோட அந்த ஆர்க் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து ஒரு ரெக்டாங்கிளாக எடுக்கலாம். நிறைய பேர் வி ஷேப்பில் எடுக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட என்னோடய காலேஜ் டைம்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு அது யூஸ் டு ஆயிடுச்சு. அவ்வளவு எடுத்து கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப். இது பேர் ஃப்ரிஞ்சஸ் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Ici et vous coupez ensuite. En fait, ceci. இந்த அக்கா பண்ண மாதிரி எந்த ஒரு காமெடித்தனமும் பண்ணிடாதீங்க. முதல்ல உங்களோட ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் அந்த லெவல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாகலாம் பண்ணாதீங்க. ஷார்ட்டாகலாம் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஸோ நான் எனக்கு நான் ஒரு யூஸ்டுவான ஒரு சைஸில் ஷேப்பில் தான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப வி எல்லாம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப ஒரு ஸ்லைட்டான வி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. நான் சொதப்பலேன்னு எனக்கு தெரியுது. பட் ஆனால் ரொம்ப முடி போயிடுச்சு, ரொம்ப ஃபீல் ஆகுது. பட் நாம் இந்த வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் ஃபோட்டோவில் என்னோடய ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இந்த பக்கத்தில் வி ஷேப்பில் காமிக்குது. ஸோ அதை தான் நான் எய்ம் பண்ணது. என்னதான் இருந்தாலும் முடி கொட்டும் போதோ இல்லை முடி வெட்டும் போதோ ரொம்ப ஃபீல் ஆகும். எனக்கும் ஆச்சு.
பட் அந்த ஃப்ரிஞ்சஸ் வந்த அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.